ஃபைனல்ஸ்க்கான ஹேண்ட்ஷேக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ரெண்டு டீம்ஸுமே வந்து ஆல் தி பெஸ்ட் தெரிவிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகைன் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்புறம் ஜேபி கிங்ஸ் மோத போகிறாங்க. ஃபைனல்ஸ் மேட்சை லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃபயராக இருக்கும். கொஞ்சம் கை தளபதி டிராஃபியோட ஃபைனல்ஸ்ல இருக்கும். ஸோ ரெண்டு டீம்ஸ் ஜேபி கிங்ஸ் வெர்சஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கான போட்டி. ரெண்டு கேப்டன்ஸ் இருக்காங்க. போலாண்ணா, டாஸ் போலாண்ணா. இட்ஸ் கால் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸ். டாஸ் வின் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸ். மேட்ச்க்குள்ள போயிடலாம். ஃபைனல்ஸோட முதல் பால். ஸோ ஜேபி கிங்ஸ் இங்கே பேட்டிங் 4 ஓவர் கொண்ட போட்டி. மேலே தான் போட்டிருக்கு. ஸோ டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஷாட். டாட் பால் தான், பவுண்டரி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஷாட். நல்ல ஒரு ஸ்டாப்பை பார்க்குறோம். ஒரு டாட் பால். நல்ல பஞ்ச். அகைன் நல்ல ஒரு ஸ்டாப்பை பார்க்குறோம். ஒன்று போட்டிருந்தாரு. அடுத்த பந்து. நல்ல பஞ்ச். அகைன் நல்ல ஒரு ஸ்டாப். ஒரு டாட் பால் பார்க்குறோம். முன்னாடி ஒரு டெட் பால் ஒன்று போட்டிருந்தாரு. லாஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஓவர். தூக்கி அடிச்சாரு. விக்கெட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விக்கெட். 2 ரன் ஆடி இருக்காங்க. பவுண்டரி. சரியான அடி. தெரிச்சுக்கிட்டு போச்சு 4. ஸோ இது முன்னாடி ஒரு டெட் பால் ஒன்று போட்டிருந்தாங்க. அடுத்த பந்து. ஒரு எட்ஜ். விக்கெட். ஒரு டெட் பால் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். இப்போ டீம் ஜேபி கிங்ஸ்க்காக அடுத்த பந்து. ஒரு நல்ல ஒரு வேரியேஷன் டெலிவரியை பார்க்குறோம். கையில் போயிருக்கு. ஒரு டாட் பால். அடுத்த பந்து. குட் ஷாட். கையில இல்ல, மேல போய் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன். இதுக்கு முன்னாடி ஒரு டெட் பால் ஒன்று போட்டிருந்தாங்க. அடுத்த பந்து. குட் ஷாட். எங்கேயோ சார் விக்கெட். ஒரு கெட் ஆடி இருக்காங்க டீம் ஜேபி கிங்ஸ். ஸோ 3வது ஓவர். குயிக்கார டெலிவரி. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஷாட்டை பார்க்குறோம். பவுண்டரிக்கு வாய்ப்பா இல்ல. நல்ல ஒரு ஃபீல்டிங். நெக்ஸ்ட் ஒன். ஒரு இன்சைட் எட்ஜை பார்க்குறோம். ஒரு டாட் பால். ஸ்விங்கிங் டெலிவரி. அகைன் ஒரு டாட் பால். அவருடைய 5வது பால். ஸ்விங் அண்ட் மிஸ். விக்கெட்டா? ஸ்விங் அண்ட் மிஸ். நல்லாவே போட்டுருக்காரு இந்த ஓவரை. ஒரு இன்சைட் எட்ஜை பார்க்குறோம். ஸோ டாட் பால் 2. 3 ஓவருக்கு 9 ஆடி இருக்காங்க டீம் ஜேபி கிங்ஸ். கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடது. நெக்ஸ்ட் ஒன். ஒரு எட்ஜ் இருக்கும். ஒரு விக்கெட். நல்ல ஷாட். கையில போயிருக்கு. அடுத்த பந்து. ஷாட்டுக்கான முயற்சி பார்க்குறோம். ஒரு டாட் பால். அடுத்த பந்து. சிக்னல் பவுண்டரி. அடுத்த பந்து. நல்ல ஷாட். குட் சேவ். ஒரு டாட் பால். 5வது பால். 5th ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடது. நல்ல ஃபீல்டிங். கை கட்டி விட்டாங்க. சூப்பர் பால். 2 டெட் பால் போட்டுருந்தாரு. ஷாட் போல. டாட் பால். தன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 17 அடி 18 ரன் டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. ஸோ முதல் பால் டாட் பாலை பார்க்குறோம். ஸ்ட்ரைக்கர்ஸ் இதில் வந்து மணி. ஸோ பவுலர் எடுத்துருவாரு. ஒரு டாட் பால். டாட் ஒன். நல்ல பஞ்ச். அண்ட் இட்ஸ் a boundary. ஷாட் கடந்த முயற்சி. ஒரு டாட் பால் தான். ஸோ மீண்டும் ஒரு டாட் பால் கிடைக்கும். 7 ஆடி இருக்காங்க டீம் ஸ்ட்ரைக்கர்ஸ். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பால். ஸோ நல்ல ஒரு டெலிவரியை பார்க்குறோம். ஒரு டாட் பால். ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு பஞ்ச். அண்ட் இட்ஸ் a boundary. ஷாட் கடந்த முயற்சியை பார்க்குறோம். குட் ஃபீல்டிங். ஒரு டாட் பால். கிளாசிக் பஞ்ச். அண்ட் இட்ஸ் a boundary. 15 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு 15. இன்னும் 3 ரன் விளையாடணும். ஃபர்ஸ்ட் பால். ஒரு கட்டர் வேரியேஷன். ஒரு டாட் பால். ஒன். ஒரு இன்சைட் எட்ஜ் பார்க்குறோம். ஒரு டாட் பால். கிளாசிக் பஞ்சை பார்க்குறோம். பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு டாட் பால். அடுத்த பந்து. இட்ஸ் a wicket ball. அவரோட 5th பால். கடைசி 2 பால். ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு டாட் பால். டாட் பால் போட்டா மெய்டனு. தரமான ஒரு ஓவரா இருந்திருக்கும். கடைசி பால். ஷாட். விக்கெட். ஸோ மெய்டன் போட்டிருக்காருங்க. ஸோ கடைசி 6 பாலுக்கு கூட மாறுது மேட்ச். முதல் பால் ஒரு டாட் பால். 3 ரன் விளையாடணும். ஸ்ட்ரைக்ல சஞ்சய். ஒரு ஷாட். நல்ல ஒரு ஸ்டாப். ஒரு டாட் பால். இதில் வந்து மணிங்க. 3rd ஒன். ஷாட். கேட்ச். இல்ல. நல்ல ஒரு ஸ்டாப். 3க்கு 3 மாறுது மேட்ச். 4th ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணாரு. பவுண்டரி. அண்ட் இந்த பவுண்டரியோட மேட்சை வின் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீம் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த மேட்சை வின்
வின் பண்றாங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ் வின்னர்ஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ். சோ 3-3ன்றத பவுண்டரி அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. சோ ரன்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஜேபி கிங்ஸ் 2 டீம் முதல் பரிசு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதோட டோர்னமெண்ட் எண்டுக்கு வருது. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஹரி. வேற டோர்னமெண்ட்ல பார்க்கலாம். டாடா பை பை. சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தெற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நமது ராமாபுரம் 155வது வட்டத்தில் நம்முடைய இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முதல்வராக இந்தியாவில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் முன்மொழிந்து சொல்லக்கூடிய நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் கழக தலைவருடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய தளபதி மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற்று வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நம்முடைய அருமை அண்ணன் மதுரவாயல் தெற்கு பகுதி கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் உங்களுக்கு பரிசளிக்க வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை ஏற்றத்தோடும் எழுச்சியோடும் ஏற்பாடு செய்திருக்கிற இளைஞரணி தம்பிமார்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் வா செல்வகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற 155வது வட்டக்கழகத்தின் செயலாளர் என் அன்புக்குரிய நண்பர் ராதா செல்வம் அவர்களே, மதுரவாயல் தெற்கு பகுதி கழகத்தின் பொருளாளரும் 155வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் கே ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, திரு மதன்ராஜ் அவர்களே, மகேஷ்குமார் அவர்களே, திரு சேகர் அவர்களே, பிரகாஷம் அவர்களே, திரு பூபாலன் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, திரு சேகர் அவர்களே, இளங்கோவன், ராஜ் பிரபாகரன், எஸ் பரணி, அப்புக்குட்டி, ஜி மகேஷ், முருகன் மற்றும் திரளாக கலந்திருக்கிற கழக தோழர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக, பகுதி கழக, வட்ட கழகத்துடைய நிர்வாகிகளை, பல்வேறு அணிகளை சார்ந்த நண்பர்களை, அன்பார்ந்த விளையாட்டு வீரர்களை, வணிக பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு இந்தியாவிலேயே எந்த மாநில முதல்வர்களும் செய்யாத அளவிற்கு நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வர் சரித்திர சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டுடைய திட்டங்களை எல்லாம் மற்ற மாநில முதல்வர்களும் பின்பற்றக்கூடிய அளவிற்கு ஒரு சரித்திர சாதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து மத்திய அரசு பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டிருந்தாலும், நிதி தர மறுத்து நம்மளை வாட்டி வதைத்தாலும், நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக முதுகெலும்புள்ள முதலமைச்சராக நான் செயல்படுவேன். தொடர்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுப்பேன். என் உயிர் இருக்கும் வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற எந்த அரசையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று சூளுரை கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வழியில் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையிலே விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காலம் விளையாட்டு வீரர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு தமிழ்நாட்டு வீரர்கள் சென்றாலும் அவர்கள் இதை போன்ற கப்போடு வரக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீர்கள், கபடிக்கு போனாலும் நமக்கு தான் கப்பு, செஸ்ஸுக்கு போனாலும் நமக்கு தான் கப்பு. அந்த வகையில தமிழ்நாட்டு வீரர்களுக்கு அதிக நிதியை பெற்று தந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் விளையாட்டு வீரர்கள் எந்த போட்டிக்கு சென்றாலும் வெல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த விளையாட்டு மைதானங்களை அமைத்து தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில தமிழ்நாடு பொற்கால ஆட்சியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காலம் விளையாட்டு வீரர்களுக்கு பொற்காலமாக என்றைக்கும் திகழும். அப்படிப்பட்ட ஆட்சிக்கு நீங்க என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்ததாக என் ஆறுயிர் அண்ணன் பொதுக்குழு உறுப்பினர்
மாமன்ற உறுப்பினர் அண்ணன் வா செல்வகுமார் அவர்கள் அடுத்ததாக உரையாற்றுவார். இளைஞர் அணி சார்பாக இரவு பகலிரவு போட்டியாக கிரிக்கெட் போட்டியை நடத்தி சிறப்பாக நடத்தி காட்டிய பகுதி கழகத்தினுடைய இளைஞருடைய துணை அமைப்பாளர் சகோதரர் மூர்த்தி அவர்களே, அவர் உறுதுணையாக இருந்து இந்த வட்டத்தில் வழிநடத்துகின்ற வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அருமை சகோதரர் ராதா செல்வம் அவர்களே, இந்த பகுதியுடைய மாமன்ற உறுப்பினர் பகுதி கழகத்தினுடைய பொருளாளர் அருமை நண்பர் ராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அருமை அண்ணன் எம்எல் நாதன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி அருமை நண்பர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, அயலகனுடைய பகுதி அமைப்பாளர் சகோதரர் எம் மதன்ராஜ் அவர்களே, மு மகேஷ்குமார் அவர்களே, வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு நிர்வாகிகள் எஸ் கர்ணன் அவர்களே, ஜி சேகர் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, பூங்கொடி அவர்களே, ஜெகதீஷன் அவர்களே, அருமை அண்ணன் எஸ் கோபாலன் அவர்களே, பகுதி கழகத்தை பிரிவினுடைய இ சீனிவாசன் அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, மார்க்கெட் சேகர் அவர்களே, இளங்கவன் அவர்களே, ராஜ் பிரபாகர் அவர்களே, சேகர் அவர்களே, ஓட்டுநருடைய மாவட்ட துணை அமைப்பாளர் சகோதரர் எஸ் பரணி அவர்களே, அன்பு சகோதரர் அப்புக்குட்டி அவர்களே, பிரியா அவர்களே, லட்சுமி அவர்களே, மகேஷ் அவர்களே, முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை வருகை தந்துள்ள 234 சட்டமன்ற தொகுதியிலே ஒரு முன்மாதிரியான சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்து நம்மளை எல்லாம் வழிநடத்தி செல்லுகின்ற அது மக்கள் பணியானாலும் சரி, கழக பணியானாலும் சரி, நம்ம சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது அருமை அண்ணன் மதுரவாயில் சட்டப்பேரவை உறுப்பினர் பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அருமை அண்ணன் காரம்பாக்கா கணபதி அவர்களே, இளைஞருடைய மாவட்ட துணை அமைப்பாளர் இந்த நிகழ்ச்சியை கூட இருந்து நடத்தி சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்ற அன்பு தம்பி சே ரவி அவர்களே, பகுதி கழக நிர்வாகிகளே, தம்பி ராமாபுரம் மாவட்ட மாணவர்களுடைய முன்னாள் துணை அமைப்பாளர் ராமாபுரம் ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கழக நிர்வாகிகளே, பேர் சொல்ல தகுதி படித்த அத்தனை நண்பர்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்து, உலகெல்லாம் வாழ்கின்ற தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியாவின் நம்பர் 1 முதல்வராக திகழ்கின்ற தமிழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞரணி சார்பாக இங்கு பகலிரவு போட்டி கிரிக்கெட் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நோய் நொடி இல்லாமல் அடுத்த வர 2026 ஆண்டிலும் மக்கள் நீங்கள் அவருக்கு ஆதரவு தந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய தன்மானத்தை காக்க கோட்டையில் அமர வைத்து அவர் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருமான அன்பிற்கினிய அண்ணன் தளபதி அவர்களுடைய 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இங்கே ராமாபுரத்தில் இளைஞரின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிற இந்த கிரிக்கெட் போட்டியினுடைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் அவர்களே, வட்டக்கழக செயலாளர் ராதா செல்வம் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் பகுதி கழகத்துடைய பொருளாளர் ராஜ் அவர்களே, வருகை தந்திருக்கிற எம்எல் நாதன் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, மதன்ராஜ் அவர்களே, மகேஷ்குமார் அவர்களே, கர்ணன் அவர்களே, சேகர் அவர்களே, பிரகாஷம் அவர்களே, பூங்கொடி அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, கோபாலன் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, மணிவண்ணன், மார்க்கெட் சேகர், இளங்கோவன், ராஜ் பிரபாகரன், சேகர், பரணி, அப்புக்குட்டி, முருகன் உள்ளிட்ட நண்பர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற மாவட்ட இளைஞருடைய துணை அமைப்பாளர் அன்பு தம்பி ராமாபுரம் ரவி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற ராமாபுரம் ரமேஷ் அவர்களே, சங்கர் கணேஷ் அவர்களே, இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் உதயகுமார் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, நரேஷ் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, விஜய் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற கழகத்துடைய நிர்வாகிகளே, முன்னோடி பெருமக்களே,
அணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, குறிப்பாக இளைஞரை சேர்ந்த அன்பு தம்பிமார்களே, அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி. இளைஞரின் சார்பிலே அன்பிற்கினிய தம்பி ஜிம் மூர்த்தி அவர்கள் இளைஞரினுடைய பகுதி துணை அமைப்பாளர் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கும் அவர் சார்ந்திருக்கிற கழக நிர்வாகிகள், தோழர்கள் அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்ல, பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழா எடுக்கிற போது இன்றைக்கு தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பெருமளவில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும், அதற்காக உங்களுடைய பங்காற்றலை நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று எல்லா நிலைகளிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டு வருகிறார்கள். அதற்கெல்லாம் மேலாக கூட மத்தியில் ஆளுகிற மோடி அரசு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து தருகிற இன்னல்களை எல்லாம் கலைகின்ற விதத்தில் வருகிற காலத்திலே தமிழகத்திலே தமிழ் மொழி, கலாச்சாரம், தமிழ் இனம், தமிழக மக்கள் என்கின்ற அடிப்படையில் நாம் அனைவருமே ஒன்றாக இணைந்து கரம் கோர்த்து செயல்பட வேண்டும் என்று நேற்றைக்கு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே பொதுமக்களை எல்லாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், ஒரு தலை சிறந்த ஆட்சி, நல்லாட்சி கடந்த 4 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து வருகிறது. இந்த ஆட்சியை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும், எப்படியாவது மீண்டும் திமுக வரவிடக்கூடாது என்று மத்தியில் ஆளுகிறவர்கள் மோடி அரசு, பிஜேபி அரசு பல்வேறு நிலைகளிலே தொந்தரவு கொடுத்து வருகிறது. ஆளுநரை வைத்து தொந்தரவு தருகிறது. மேலும் பல்வேறு நிலைகளை, நிதிகளை சரியான நேரத்தில் தராமல் தொந்தரவு தருகிறது. சமீபத்தில் கூட நீங்கள் பத்திரிகைகள்லாம் பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சி செய்திகளை பார்த்திருப்பீர்கள். மத்திய மோடி அரசு பட்ஜெட் அறிவிப்பிலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் என்ற வார்த்தையை அந்த பட்ஜெட்டில் அறிவிக்காமல் தமிழகத்தை வஞ்சிக்கிற அளவில் இன்றைக்கு அந்த அம்மையார் செயல்பட்டு வருகிறார். அதற்கெல்லாம் மத்தியில் இருக்கிற கல்வி அமைச்சர் அவர்கள் தமிழகத்துக்கு தர வேண்டிய 2000 கோடிக்கும் அதிகமான நிதியை, இந்த ஆண்டு தர வேண்டிய நிதியை நாங்கள் வழங்க மாட்டோம், தரமாட்டோம் என்று இன்றைக்கு மறுத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், தமிழகத்திலே இருமொழி கொள்கையை தவிர்த்து மும்மொழி கொள்கையை ஏற்று நீங்கள் பணியாற்ற வேண்டும், செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். மும்மொழி கொள்கை என்பது பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்திலேயே அன்றைக்கு அது வரப்பட்டு அதையெல்லாம் அன்றைக்கே எதிர்த்தோம். தமிழகத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய தாய்மொழியான தமிழே போதும், பொது மொழியாக இருக்கிற, உலக மொழியாக இருக்கிற ஆங்கிலம் போதும் என்று அந்த இருமொழி கொள்கை என்று சட்டம் இயற்றியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய காலத்திலே மாணவர் போராட்டம் பெருவளவிலே வைத்தது. அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர் ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி போன்ற மற்றும் பல்வேறு நிலைகளில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அன்றைக்கு தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வரும் என்று பாடுபட்டார்கள். இளைஞரை சேர்ந்த அந்த தம்பிக்கும் அவருடன் இருந்திருக்கிற தோழர்கள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சி முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தோழர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் பகுதி கழகத்தின் சார்பில் தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. 3ஆம் பரிசு பெற்ற GACC ராமாபுரம் அணியினர் வந்து கோப்பையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாம் பரிசு 8075 ரூபாய்.
வெற்றி கோப்பையை வந்து பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஜாபர்கான் பேட்டை வாழ்த்துக்கள் தம்பி. ஜாபர்கான் வந்து நன்றி. முதல் பரிசு பற்றி சென்றிருக்கிறார்கள். அவருக்கு உதயநிதி சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பணமுடிப்பு 15,500 வெற்றி கோப்பை வழங்கப்படுகிறது. பவுலர் மணிகண்டன் ஜேபி மணிகண்டன் அவர்கள் பெஸ்ட் பவுலருக்கான அவார்டு. பழனி ஜேபி சிறந்த ஆட்டக்காரர் மணி பெஸ்ட் டீமுக்கு வினோத்குமார் அவர்கள் பரிசு வழங்கியிருக்கிறார். GACC சிறந்த அணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. தியாகராஜன் அவர்களை நினைவு கோரிக்கை பெஸ்ட் ஃபீல்டருக்கு சந்தீப் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நடத்தி கொடுத்த ராமாபுரம் GCC அணியிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். BK பாய்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் என்றென்றும் கழகத்துக்கு துணை நிற்க வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டு அமைதியாக நடத்தி உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.